வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா, எதுக்காக என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, சண்டை வருது, சுமிக்கும் எனக்கும் ஏன் இப்படி ஏழாம் பொருத்தமாகவே போய்கிட்டு இருக்கு. சரி, அந்த பக்கம்தான் அப்படி இருக்குன்னா, சூர்யா கூட இருக்கும்போதும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. உட்காந்து 10 மணி லைவ் போட்டால் சண்டை, ஒரே பிரச்சனை. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு நிவர்த்தி பண்ணுறது தான் நான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஒரே முடிவு. அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது பழமொழி. என் குடும்பத்துக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே கண்ணடி, கல்லடி கூட கிடையாது. எல்லாரோட வாயிலையும் விழுகிறோம். எல்லாருமே வசப்படுறாங்க. இவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. சூர்யாங்கிறவ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, நான் வளையல் வாங்கினேன், நான் மோதிரம் வாங்கினேன், நான் டைமண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா காட்டுறான். அதே மாதிரி அவள் உட்காந்துக்கிட்டு சுமி ஒரு பக்கம், நான் இது பிளாட்டினம் வாங்கினேன், அதில் நான் கல் வச்சேன், அதில் நான் செங்கல் வச்சேன், சிமெண்ட் வச்சு பூசினேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவள் வீடியோ போடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறேன், அவன் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இவங்க குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பூரா பேர் கந்திஷ்டி. வாயில் உழுகுறோம். கண்டவன் வர்றவன் போகிறவெல்லாம் வந்துக்கிட்டு மூக்கு மேலே விரல வைக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன கட்டணும், ஒரு கந்திஷ்டி. இதை கழிக்கணும் அப்படின்னா நம்ம அதை கடவுள்கிட்ட தான் விட்டுறணும். நான் சொல்கிறது விஷயம் இவ உங்களுக்கே தெரியும். இந்த திருச்செந்தூருக்கு வெள்ளி வேல் வாங்கி சாத்துறேன், காணிக்கை செலுத்துறேன், நேர்த்திக்கடைன்னு சொல்லி சொன்னான். ஆனால் இப்போ வரைக்கும் அதை செய்யலை. கேட்டால் பிள்ளைங்க வரட்டும், அவனுக்கு பர்த்டே வருது, இன்னைக்கு கூட காலைல கேட்டேன், ஐர மீன் வாங்கிட்டு வாண்டா. நான் கடுப்பாகி போயிட்டேன். ஏப்பா, முதல்ல ஒரு கோயில் புண்ணியஸ்தலத்துக்கு போகிறோம்னா ஒரு 3 நாளைக்காவது விரதம் மாதிரி இருக்கணும். இப்போ நேற்று சுடுசோறும் சுண்டக்காய் தொக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு சைவம், இன்றைக்கும் சைவம் சாப்பிட்ருவோம், நாளைக்கும் சைவம். 3 நாள் சைவம் சாப்பிட்டுட்டோம்னாலே ஒரு விரதம் இருந்ததுக்கு உண்டான சமந்தான். வேறு எந்த இதுவும் நம்மளுக்குள்ளே இப்போதைக்கு இல்லை. அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் எதுவும் நடக்கலைன்னு. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வர்றாங்க, நாளைக்கு கோகுல் திலீப்பா வர்றவங்களை கூட்டிகிட்டு மதியத்துக்கு மேலே கூட கிளம்புனோம்னா ஃபஸ்ட்டு போகிற ஊர் திருச்செந்தூர். இன்றைக்கி போய் வேல் வாங்கிட்டு வந்துடுவோம். திருச்செந்தூருக்கு போய் வேல் காணிக்க நேர்த்தி கடனை நிறைவேற்று, பர்த்டேயை அங்கேயே கொண்டாடு பிரேம்குமாருக்கு, திலீப்பாவுக்கு. அப்படியே கிளம்புறோம். நேராக அடுத்த ஊர் எங்கே போகிறோம், நாகூர் போகிறோம். புரியுதா? நாகூருக்கு போய் அங்கே ஒரு பாத்தியா ஓதி நேர்த்திக்கடனை செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்துக்கு உண்டான பீடைகள், கந்திஷ்டிகள் எல்லாம் கழியட்டும்னு சொல்லி அங்கே போய் ஒரு நேர்த்திக்கடனை செலுத்திட்டு ஒரு தாயத்து வாங்கி கட்டுறோமோ, இல்லை உன் பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு விடு, எனக்கு மந்திரிச்சு விடு, உனக்கு மந்திரிச்சு விடு, கந்திஷ்டி தாயத்து வாங்கி கட்டுவோம். அப்படியே கிளம்பி திருநள்ளாறு போவோம். அந்த சனீஸ்வர பகவான், ஏன்னா நீ உனக்கு 7.5 சனி பிடிச்சி இப்போயோட 3 மாதமோ 4 மாதமோ ஆச்சு. இப்போ வரைக்கும் நீ போய் ஒரு பரிகாரமோ எதுவுமே நீ பண்ணலை. ஸோ திருநள்ளாருக்கும் போவோம். அங்கே போய் ஒரு அந்த எது சொல்லுவாங்க, எல்லா சர்க்கரையாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு அப்படியே நேராக அன்னை வேளாங்கண்ணி நேராக போகிறோம். அங்கே போய் ஒரு மெழுகுதிரி வாங்கி பொருத்தி வச்சுட்டு அவங்களையும் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு நாள் இருந்துட்டு 3 சாமி 4 இடத்துக்கு போகிறோம். திருச்செந்தூர் போகிறோம், நாகூர் போகிறோம், திருநள்ளாறு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம். 4 ஊர் பசங்களை கூட்டிகிட்டே போவோம். ஏன்னா இப்போ நான் அவங்கள வீட்டில் வச்சு நீ என்ன பண்ண போகிறேன், கிளம்புவோம். ஏன்னா எனக்கு இது ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இவ்வளோ பிரச்சனை? நேற்று பாருங்கள், போன வாரம் தான் நான் ஜெயந்திபுரத்தில் போய் அந்த பிரச்சனையை நான் முடிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். ஸ்டேஷனில் முடிச்சு விட்டு நேற்று ஒரு விஷயமே கிடையாது. நான் சுமியை பற்றி தப்பாகவும் பேசலை, சுகைலுங்கிறவனை பற்றியும் தப்பாக பேசலை. நார்மலாக நாங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் பிரியாணி வீடியோ, விளாக் வீடியோ போட்டுக்கிட்டு ஜாலியாக பேப்பர் படிச்சுக்கிட்டு கமெண்ட் வீடியோ போட்டுக்கிட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவன் குமரேசன் கிளம்பி அங்கேருந்து இங்கே வரணும்? அவனை வச்சு இப்போ போய் எதுக்கு மதுரை சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு, நாங்கள் போய் இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன? கந்திஷ்டி தான். சுமி சும்மா இருந்தாலும் பின்னால் இருந்து சொரிஞ்சு விட்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவ்வளோத்துக்கு இந்த பேடு கமெண்ட் போடுறவன் அவங்க சொரிஞ்சு விட்டா கூட பரவாயில்ல, கூடவே இருந்து எங்களுக்கு அட்மினாக இருந்தவன், எங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டவன், எங்களுக்காக வேலை பார்த்தவனே எனக்கு எதிரியாகி துரோகியாக மாறிட்டான். அப்படிங்கும்போது சரி, அப்போ இதுக்கு இதான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. முக்கியமான காரணம் கந்திஷ்டி தான். ஏன்னா சுமிக்கு என்ன ராசி, சுமியோடைய எப்போ பிறந்தா எந்தது எனக்கு தெரியாது. அவளுக்கு நல்ல நேரம் நடக்குதா, இல்லை அவளுக்கும் 7.5 நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லைன்னா வேறு எதுவும் அவளுக்கு பரிகாரம் பண்ணணுமா,
இல்லை மன உளைச்சலா இல்லை மனப்பிராந்தியா எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு இந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை வந்து பழி வாங்கணும், அதுவும் கட்டின புருஷனையே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. புருஷன் நல்லா இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவ தான் பொண்டாட்டி. இதே ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை நான் உடச்சி விட்றேன். இது பாண்டிச்சேரிக்கு போகும்போது நடந்த விஷயம். நான், சூர்யா, சுமி 3 பேரும் போகிறோம். அப்போ வண்டியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஏதோ பானிபூரியோ ஏதோ ஒரு மசால் பூரியோ விற்கிது. பசி வேறு எனக்கு. அப்போ அங்கே வாங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டி எனக்கு வாங்கி தர்றா சூர்யா. வாங்கி கொடுத்து நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஊட்டி விட்றான். அவள் ஊட்டி விட நான் சாப்பிட என்னால் பசி தாங்க மாட்டேன், நான் சுகர் பேஷண்ட்ங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி ஊட்டி விட்றான். இதை பார்த்துட்டு பின்னால் உட்காந்துருந்த சுமி கண் கலங்கி அழுதாளா இல்லையாங்கிறத மாத்திரம் நீங்கள் சுமிக்கிட்டே கேளுங்க. அவன் என்னுடைய இறந்து போன மையன் அன்வர் மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்க. சே என்னப்பா சூர்யா, இவரை இவ்வளோ தூரம் நீ பக்குவமாக பார்த்துக்கிற. சே உண்மையிலே உன்னை நான் பாராட்டுறேன். எனக்கு கூட எந்த சந்தோஷமும் தேவையில்லை. அவரை வந்து கண்கலங்காமல் பார்த்துக்க, அவருக்கு நேரத்துக்கு சோறு கொடு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் போய் தங்கியிருந்தப்பவும் எனக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்தது, சுகர் டேப்லெட்டு, அப்புறம் இந்த வெரிகோஸ் பிரச்சனைக்கு அப்போ நான் மாத்திரை வந்து கால் வந்து மதன்னு இதாகி போச்சு, மரத்து போச்சு. அதுக்கு வந்து மாத்திரை போடுவேன். கரெக்ட் நேரத்துக்கு வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது, மாத்திரை கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்து இதே சுமி அன்னைக்கு அழுதா. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தப்போ போய்கிட்டு இருக்கும்போதும் வரும்போதும், சே உனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என் புருஷனை நான் கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டேன், நீ இவ்வளோ தூரம் பக்குவமாக பார்த்துக்கிற, அவருக்கு வேணுங்கிறத நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னவ இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் ஆத்திரமும் கோவமும்? அப்படி உள்ளவளுக்கு வந்து எதுலேயுமே கோவம் வரக்கூடாதுல்ல. அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தா இவளுக்கு ஏன் வலிக்குது? சரி என்னமோ அவர் கூட இருக்கிற, ஏதோ அவருக்கு நல்லது செய்கிற, அவருக்கு பணிவிடை பார்த்துக்கிற, அவருக்கு நேரத்துக்கு சோறு கொடுக்குற, கைகால் அமைக்கி விடுற, மற்றபடி எல்லாமே சுகம் துக்கம் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கிற. அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு 3 பவுனுக்கோ 4 பவுனுக்கோ வளையல் வாங்கி கொடுத்தா இவளுக்கே வலிக்குது சுமிங்கிறவளுக்கு. அதே மாதிரி அவளுக்கு ஒரு செயின் போட்டால் இவளுக்கே வலிக்குது. நான் அவளுக்கு மாத்திரமா வாங்கி தர்றேன். நீ அமைதியாக எல்லா விஷயத்துலையும் ஒத்து போனேன்னா உனக்கும் நான் செய்வேன். அதுக்கும் சூர்யா பெர்மிஷன் கொடுப்பா. அவள் கொடுக்காத ஆள் கிடையாது, கல் நெஞ்ச ஆளும் கிடையாது. கட்டின பொண்டாட்டிக்கு தானே ஏன் செய்யா அப்படின்னு சொல்லி சிக்கா விடியான்னு சொல்லி என்னையவே சாந்தப்படுத்தி நமக்கு கிடைக்கிறதுல பாதி அவளுக்கும் போகட்டும்னு நினைக்கிறவ தான் சூர்யா. ஆனால் அவளை ஆரம்பத்திலேருந்தே எதிரியாக பார்க்கறது நீ தான். அவள் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் யார்? அவள் எனக்கு ஒரு பணிவிடை செய்கிறா. உன் புருஷனோட உயிரை காப்பாற்றுற ஒரு வேலையில் இருக்கா. எனக்கு நேரத்துக்கு மருந்து மாத்திரை, சோறு, ஒன்னாலையும் சோறு ஒழுங்காக ஆக்கி போட முடியலை. எது வச்சாலும் பச்சை பச்சையாக வைக்கிற, எதையுமே வதக்கிறது கிடையாது, பூராமே மசாலா வாடை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதே இதுதான். அப்போ நீ சொல்லுவீங்க 25 வருஷமாக அந்த சோறை தானே நீ தின்னுக்கிட்டு இருந்த, இப்போ மாத்திரம் எப்படி உன் வீட்டில் வர்றதில்ல மசாலா வாடை குசாலா வாடைங்கிற அப்படிம்பீங்க. அப்போ ஏதோ தெரியாமல் தின்னுட்டேன். அதுக்காக ஒரு மனுஷன் இருக்கான், வெளி உலகமே தெரியாமல் முட்டாள்தனமாக ஒரே குகையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு விடிவு காலம் வருது, ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க சமையல் நல்லா இருக்குது, சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் அங்கே போகத்தான் செய்வான். அப்போ நீ என்ன பண்ணணும்? சரி நம்ம புருஷன் எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும், நமக்கு வேண்டியதை அவர் செய்கிறாருல, மாதம் மாதம் வர்றாரு, மாதத்தில் 4 நாள் வர்றாரு, கறிமீன் வாங்கி தர்றாரு, பால் பாக்கெட்டு, சோளக்கருது, இன்னும் என்னென்ன வேணுமோ கேட்குறது, பிரியாணியிலேருந்து எல்லாம் வாங்கி தர்றாரு. எங்கே இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு குறையும் இல்லையில, நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டோம்ல, இனிமேல் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? பேரனை பார்த்துக்குருவோம், பிள்ளைகளை பார்த்துக்குருவோம், அவங்களுக்கு நேரத்துக்கு சமையல் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு 4 பயறு வகைகள் நெஞ்செலும்பு சூப்பு ஏதாவது வச்சு கொடுத்து அவனை வந்து பேரனை பார்த்துக்கிட்டு அவனை தேத்துவோம், அவன் கூட கொஞ்சம் விளையாடுவோம். அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு நீ போயிடணும். என் விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கவே கூடாது. இவ்வளவு சண்டையும் இவ்வளவு சக்காத்துக்களும் எதுக்காக வருது? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னால் ஏதாவது வருதா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சுமி என்னையை வந்து உட்காந்துக்கிட்டு எத்தனையோ வாட்ஸ்அப்பில் இப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. தினம் கெட்ட வார்த்தையில் என்னையவும் சூர்யாவையும் கிழிக்கிறான். நான் அதெல்லாம் வந்து பார்த்து கவலைப்படுறேனா? இல்லை உனக்காக வந்து ஐயோ நீ ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி உன்கிட்ட வந்து சூடு சுரணையோடு இருக்கேனா? உன் விஷயத்தில் அதெல்லாம் நான் உதுத்துட்டேன். உன் விஷயத்துலன்னு மட்டும் இல்லை, எவங்கிட்டையுமே எனக்கு சூடு சுரணை மான மரியாதை கிடையாது. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தானே இருக்கேன். காரணம் எதுக்காக? நீயும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு ஒரு வீடு வாசல் இவ்வளோ தூரம், அதாவது இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க தெரியுமா, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதைன்னு. ஏதோ இருந்தாச்சு வச்சாச்சு, கடைசி நேரம் இன்னும் கொஞ்ச நாள் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. தை மாதம் பிறந்தவுடனே பொங்கல் முடிஞ்ச உடனே ஒரு இடத்தையோ இல்லை ஒரு வீடையோ வாங்கி அவளுக்கு ஒரு லோனை போட்டு கொடுத்து
கட்டி அவளை கரை சேர்த்து விட்டுட்டு அவள் குடும்பத்துக்கு அவன் அதுக்குள்ளே இப்போ மார்ச் வந்துடும். அவனுக்கும் திலீபாவுக்கும் ஒரு காலேஜில் ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து கோகுலையும் மதுரைக்கே கூப்பிட்டு வந்து இங்கேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவள் குடும்பத்துக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நான் நம்ம வீட்டுக்கு தான் நான் வரப்போகிறேன், இல்லை வேற எங்கேயும் போக போகிறேண்ணா. கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு. இல்லை புதுசாக மூணாவதாக போய் ஏதாவது அப்பாட்டியவோ ஒரு கூத்தியாலையும் நான் பிடிக்க போகிறேண்ணா. ஏற்கனவே நான் பட்ட கஷ்டம் ஒரு கூத்தியானால் பட்டது எனக்கு போதும். இவளை கலட்டி விடுறதுக்கு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போயும் அதுக்கு ஒரு அவகிட்ட சொல்யூஷனுக்கு கேட்டுட்டேன். எப்பா என்னால் வந்து 50 லட்சமோ 1 கோடிக்கோ என்னால் வீடு வாங்க முடியாது. அதிகபட்சம் போனால் ஒரு 20 to 25க்குள்ளே உனக்கு ஒரு வீடை வாங்கி தர்றேன். அட்வான்ஸாக ஒரு 5 10 கட்டுவோம், மீதியே லோனை போடுவோம். உன் விஷயத்தில் நான் உன் கணக்கை முடிச்சு விட்டுட்டு என் குடும்பத்தோட போயிடுறேன்ப்பான்றதுக்கு அவள் உட்காந்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வந்து என் கூட வாழ மாட்டேன், உன் குடும்பத்தோட போகிறேன்னு சொல்கிற. ஆனால் ஓ பொண்டாட்டி உனக்கு விசுவாசமாக இருக்காளா? அவள் சுகையில் சுகையில் சுகையில்னு சொல்லி புச்சுக்குட்டி லவ்யூன்னு சொல்கிறாள்ல, இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்பேனர் எடுத்தாளா? ஏன்னா அவள் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா? எதுக்கு நேற்று நைட்டு கூட வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், சுமியோட இது வந்து 4:47 எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்ருக்கான். அப்போ 4:47 வரைக்கும் ஒருத்தி ஆன்லைன்லையும் வாட்ஸ்அப்லையும் முடிச்சிருக்கான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ 4:47னா 4:30 மணி வரைக்கும் நீ சுகையிலுங்கிறவங்கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு தானே இருந்திருக்க. இல்லை உனக்கு தூக்கம் வராமல் அப்படி நீ புரண்டு புரண்டு படுத்து எனக்கு நைட்டோட நைட்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணுங்கிற அவசியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அவன் கூட நீ இன்னமும் தொடர்பில் இருக்க. நல்ல தொடர்பில் இருக்கிறவங்க, ஒரு காதல் பண்ணுறவங்க கூட ஒரு 11 மணி ஆனால் புதுசாக காதல் பண்ணுறவங்க கூட, எப்பா எனக்கு தூக்கம் வருது செல்லம், காலையில் கூப்பிட்றேன், வைடி டார்லிங், இல்லைன்னா அவன் வந்துக்கிட்டு நீ தூங்குடா செல்லம், கண்ணெல்லாம் வந்து உனக்கு எரிய போகுது, தூக்கம் நாங்களும் தான் பேசணும். சூர்யா கிட்ட நானும் சூர்யாவும் பண்ணாத காதலா? எங்கள் காதலை விட உன் காதல்லாம் வந்து தெய்வீக காதலா இல்லை புனிதமான காதலா? நாங்கள் அவ்வளோ தூரம் காதல் பண்ணவங்களே அதிகபட்சம் போனால் 12 மணி 1 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். அதோட வந்து எப்பா செல்ல ஆஃப் பண்ணு, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரலைன்னாலும் அவளே என்ன பேசுகிறான்பா, விடிய விடிய பேசுகிறான்பா. அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன சின்ன இளஞ்சிட்டுகளா? நம்ம என்ன 2K கிட்ஸா? நம்மளாம் 90s கிட்ஸு. நம்ம அளவுக்கு காதல் பண்ணிட்டு அதோட நிப்பாடிக்கிறணும். இப்போ உள்ளவங்க காதல் பண்ணுவாங்க விடிய விடிய. நாங்களே அவ்வளோ தூரம் சூர்யாவை நான் பிரிஞ்சு மதுரையிலையும் அவள் திருப்பூரில் இருந்தப்பையும் அவள் வந்து செட்டிப்பாளையத்தில் இருந்தப்பையும் நாங்கள் பண்ணாத காதலா நீ பண்ணிட போகிற? அப்படி உள்ள நாங்களே உடலும் உயிருமா ஒரு லைலா மஜ்னுவா வாழ்ந்தவங்களே ஒரு அளவோடு நிப்பாடிக்கிட்டோம். இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு 1 மணிக்கு மேலே பேச மாட்டோம். ஆனால் நீ என்ன பண்ணுற? விடிய விடிய பேசுகிற. காலையில் 4:45 மணி வரைக்கும் நீ என்ன அழகன் படத்தில் வர்ற மம்மூட்டியும் பானுப்பிரியாவுமா? நீங்கள் 2 பேரும் சுகையில் மம்மூட்டி, நீ பானுப்பிரியாவா? சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் அப்படி பாடிக்கிட்டு திரிகிறதுக்கு உனக்கும் வயசாகி போச்சு. அவன் வயசே என்னன்னு தெரியலை. இது மீடியாவுக்குள்ள நீ சொல்லியிருக்க அந்த ஆளுக்கு வந்து வயசு 35 வந்து 36ங்கிற. எனக்கு 37 முடிஞ்சு 38. நானே அடக்கி வாசிக்கிறேன். நீ எதுக்கு அகலக்கால் வைக்கிற? ஒன்று போகிறதா இருந்தால் கிளம்பி போ, இல்லையா எங்கள் விஷயத்தில் தலையிடாத. நீ இவ்வளோ தூரம் ஆன்லைனில் அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு பேசும்போது நீ எப்படி வந்து என் கூட குடும்பம் நடத்துவேன் நாளைக்கு? இதே நான் ஒன்றுமே கேட்கலைங்க, உங்ககிட்ட விட்டுறேன் பொதுவான கருத்தை. நான் வந்து அவள் வீட்டுக்கு போகிறேன், சூர்யாவை கலட்டி விட்டுறேன், வீடு வாங்கியும் கொடுத்துட்றேன், இப்படி வச்சுக்கிருவோம். ஏன்னா ஏதாவது அது எப்படியோ ஒரு நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கிருவோமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நடந்துருது, நான் என் வீட்டோட போய் குடும்பம் நடத்துறதுக்காக போகிறேன். இவன் என்ன பண்ணுவா? இதே மாதிரி 4:30 மணி வரைக்கும் உட்காந்து மொட்டை மாடியிலையும் மேலே உள்ள பெட்ரூம்லேயும் உட்காந்துக்கிட்டு சுகையில்கிட்ட வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா? நான் விட்டுருவேனே? அடித்து மூஞ்சி முறைலாம் உடச்சி விட்டுற மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 நாளில் செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வர மாட்டேன். அந்த நேரம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மூஞ்சியில் முழிப்பேன், சூர்யா மூஞ்சியில். அப்போ காரி துப்ப மாட்டாளா என்னைய? ஏன்டா நீ தான் உன் குடும்பம்னு போனேன், அப்போ எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? அதை யோசிங்க. இப்போவே என் குடும்பத்தில் டச்சில் இருக்கும்போதே, பட்டும் படாமல் இருக்கும்போதே என்னை போட்டு பாடா படுத்துறான், பத்திரகாளியாக ஆடுறா. இதே வந்து நான் என் குடும்பத்தோட போய் இவளை மொத்தத்துக்கு கலட்டி விட்டுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, ஏன்னா எப்படியும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா அதோட ஒரு வக்கீலையோ இல்லை ஒரு 4 நட்புகளையோ கூட்டிகிட்டு ஒரு மெர்சிமா, ஒரு தீபா, இல்லை வேற என்ன நம்ம கோவை கார்த்தி, இல்லை கோவை செந்திலனே யாரையாவது வச்சு உட்காந்து பேசி சென்னைக்கோ இல்லை மதுரைக்கோ எல்லாத்தையும் வர வச்சு ஒரு பத்திரம் எழுதி இனிமேல் சூர்யாவுக்கு வீடு வாங்கி கொடுத்து விட்டேன், அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவள் என் விஷயத்தில் தலையிடக்கூடாது, நானும் அவள் விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டேன்னு சொல்லி ஒரு எழுத்து மூலமாக எழுதி வாங்கிட்டு நானும் விலகி போயிடுறேன்ப்பா. ஒரே வார்த்தை ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவான். நான் போகிறேன். சுமி வந்து என்னை தேவையில்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு புகையில்கிட்ட பழையபடி பேச
கடலையை போட, நைட்டு 4 மணி வரைக்கும் பேச நான் விட்டுருவேனே? அந்த நேரம் சுமி என்ன பண்ணுவேன்? எனக்கு சுமிக்கு சண்டை வந்தால் நான் எங்கே போவேன்? எல்லாத்தையும் யோசிங்க. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, எழுத்துப்பூர்வமாக சுகைலுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் கிடையாது. சுகைல் யாருன்னே எனக்கு தெரியாது. இதோட முடிச்சுக்குருவோம். இனிமேல் சுகைல விஷயத்தில் தலையிட மாட்டேன். எனக்கு ஸ்பேனராக வரமாட்டேன். என் வாழ்க்கையிலையும் குறுக்கிட மாட்டேன். இது சத்தியம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு தர்காவிலையோ இல்லை ஒரு கோயில்லையோ வந்து சத்தியம் பண்ணட்டும். சுமிங்கிறவ மன்னிப்பு கேட்கணும். இது வரைக்கும் அவங்ககிட்ட பழகுனது தப்பு தான். இனிமேல் சுகைலுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு என்கிட்ட மன்னிப்பு காலில் விழுந்து கூட கேட்க வேணாம். ஒரு நார்மலான மன்னிப்பு கேட்கட்டும். அப்போத்தான் நான் அவளை நம்பி களத்தில் இறங்குவேன். சூர்யாவை கலட்டி உண்டானதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பேன். இல்லாத பட்சத்தில் என் வாழ்க்கை இப்படியே தான் தொடரும். கடைசி காலம் வரைக்கும் இப்படியே தான் தொடரும். ஆனால் அதுக்காக கடைசி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து அவள் வச்சு பார்த்து அவள் சம்பிரதாயம் எப்படி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. உன் வீட்டுக்கு தான் அனுப்பி விடுவா. அப்பையும் நீங்கள் தான் எனக்கு என்னுடைய இறுதிச் சடங்கை நடத்தி என்னை அடக்கம் பண்ணுறதை நீங்கள் தான் பார்க்கணும். அப்பையும் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவள் தான் உன்னைய பார்த்துக்கிட்டால, எங்களுக்கு நீ என்னத்தை செஞ்ச, ஏது செஞ்ச? செய்வேன். மாதம் மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா தர்றேங்கிறத நான் கொடுப்பேன். உடனே சொல்லுவா, சுமி இந்த பிச்சை காசு எனக்கு எதுக்கு? சம்பாதிக்கிறது லட்சக்கணக்கில் சம்பாதிப்ப, எங்களுக்கு என்ன எலும்பு துண்டுக்கு நாய்க்கு பிஸ்கெட்டு போட்டால் மாதிரி எலும்பு துண்டா போடுவேன்? அது என்னடா 10,000 ரூபா கொடுத்தா பாதிக்கு பாதி கொடு. அப்படி கொடுத்தனா உன்னோட இறுதிச் சடங்கை நாங்கள் நடத்துவோம். இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு அங்கேயே முழுசாயிரு அப்படின்னு சொல்லி சுமி சொல்லுவா. நான் சொல்கிறத கேளு. எங்களுக்கும் கடன் கப்பிகள் நிறைய உண்டு. கோர்ட்டுக்கு கட்டணும், வாய்தாவுக்கு அலையணும், ஃபீஸுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. 4 இடம் இந்த இப்போ கோவிலுக்கு தர்காவுக்கெல்லாம் போகிறோம். பெட்ரோல் எப்படி போடுறது? கார் டிவி யார் கட்டுறது? இப்போ அடுத்து வாங்க போகிற 2 வீலருக்கு யார் இப்போ டிவி கட்டுறது? எங்களுக்கு வரவுக்கு மீறின செலவு இருக்குது. அப்படிங்கும்போது சுமி தான் இதை அனுசரித்து போகணும். ஏன்னா உனக்கு 2 மைங்க இருக்காங்க, என் மைங்க தான். உனக்கு சம்பாரித்து கொடுக்குறது அவங்க 2 பேர் இருக்காங்க. நீ ராணி வாழ்க்கை வாழலாம். நீ படுத்துக்கிட்டே திங்கலாம். உனக்கு யூடியூப்பே தேவையில்லைங்கிறே. உனக்கு எதுக்கு இவ்வளோ மன உளைச்சல்? எதுக்கு நீ மீடியாவுக்கு வர்ற? நீ வர்றதுனால தானே உட்காந்து உனக்கு கமெண்ட் போடுறாங்க, 4 பேர் உன்னை கழுவி ஊற்றுறாங்க. இதே வந்து இப்போ மீடியாவுக்குள்ளே இல்லாமல் நீ தனிப்பட்ட முறையில் வீட்டில் இரு, இந்த மன உளைச்சல் உனக்கு ஆகுமா? எவனா உன்னை இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஏற்றி விடுவானா? கட்டின புருஷனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறதுனால தானே நீ போகிற. கேப்பார் பேச்சு கேட்டுட்டு தான் நான் ஆடுற. எதுவுமே வேணாம்டா. நீங்கள் உனக்கு இனிமேல் என்ன தேவை இருக்குது? உனக்கு கழுத்தில் இப்போ இந்த 3 பவுனுக்கு செயின் வந்துருச்சு. நகைங்கிறது நீ இந்த யூடியூப்புக்கு வந்ததுக்கு 3 பவுன் சம்பாரிச்சிட்டீல. உனக்கு போதாதா? இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு பொன் பொருளையெல்லாம் போட்டு அனுபவிச்சு முடிச்சிட்ட. இனிமே வந்து அவள் தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தவ. அவள் என் கூட வரும்போது கழுத்தில் போட்டிருந்த செயின், நான் கூட அது கூட தங்கம்னு நினச்சேன், கவரிங்கில் போட்டிருந்தா. அவளுக்கு தேவை தான் நகை. ஏன்னா அவள் கஷ்டத்திலேயே வாழ்ந்தவன். இன்றைக்கி அவள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவளை நகையாக போட்டு அழகு பார்க்குறேன் நான். அது என் கடமை. ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறது நல்லதா, இல்லை நீ என்கிட்ட ஏற்கனவே 25 பவுன் 50 பவுன் வரைக்கும் நகையாக போட்டு ஒட்டியானத்துலேருந்து கவர்னர் மாலையிலேருந்து காதுக்கு ஜிமிக்கி தோடு என்னென்னமோ போட்டு அழகு பார்த்தவ தான் நீ. உனக்கு நான் போட்டு அழகு பார்த்தவன். அப்படி இருக்கும்போது எல்லாம் போட்டு அனுபவிச்சு நீ முடிச்சிட்ட. உன் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவள் வாழ்கிறவ, அவளுக்கு தான் தேவை, உனக்கு தேவை கிடையாது. நீ வந்து உன் மருமகளுக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டிய வயசு உனக்கு தேவை கிடையாது. உன் மருமகளுக்கும் வரப்போகிற மருமகளுக்கும் அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும். இப்போ பேரனுக்கு வாங்கி பிரேஸ்லெட் போட்டியா? கிரேட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பேரை வந்து உன்னுடைய வருமானத்தில் அவனுக்கு பிரேஸ்லெட் போட்டேன். நானும் இந்த அடுத்து இந்த ஒரு மோதிரம் வாங்கி போட போகிறேன். இந்த மாதம் சம்பளம் வந்தவொடனே அடுத்து அவனுக்கு செயின் வாங்கி போடுவேன். எல்லாமே இனிமேல் நம்ம யாருக்காக வாழணும்? நம்ம பேரப்பிள்ளைகளுக்காக வாழணும். நீ யோசிக்கிற மாதிரி சுகைலுக்காக நீ வாழக்கூடாது. நீ கழுத்தில் வாங்கி 3 பவுன் 30 பவுன் வாங்கி போடணும்னு நினைக்கிறது தப்பு. நீ உனக்கு வைரமோ பிளாட்டினமோ வாங்கி போடணும்னு நீ நினைக்கிறது தப்பு. நீ யாருக்கு போட்டு பார்க்கணும்? உன் பேரனுக்கு போட்டு பார்க்கணும். உன் பிள்ளையோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். அப்போ நீ என்னடா பண்ணுறன்னு சொல்லி என்னையே கேட்கக்கூடாது. நானும் அவனுடைய விஷயமாக தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். நான் சிந்திக்க போய் தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு செங்கோட்டைக்கு போனேன், சுரண்டைக்கு போனேன், பாம்பு கோயில் சந்தைக்கு போனேன். என்னுடைய தாய் மாமை வீட்டுக்கு போய் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் நான் பார்க்குறவங்கள்ட்ட பூரா உனக்கே தெரியாமல் என் மகனுக்கு பொண்ணு பாருங்க, அவனுக்கு வந்து கல்யாணம் வைக்க போகிறேன், பொண்ணுக்கு எவ்வளோ வேணாலும் நாங்கள் நகை போட்டு கட்டிட்டு வர்றோம். சப்போஸ் நாளைக்கு அவனுக்கு கல்யாணமே வைக்கிறோம், பொண்ணுக்கு நகை போட்டு கட்டிட்டு வர்ற நிலைமை இருந்தால் நான் போடுவேன் 25 பவுனோ 50 பவுன் நகையோ போட்டு 5 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ செலவில் என் மகன் சின்னவன் கல்யாணத்தை நான் ஜாம்னு நான் நடத்துவேன். நடத்தி காட்டவா? நீ நினைக்கிற கூத்தியா வீட்டில் இருக்கேன்,
என்னத்தை பண்ண போகிறேன் குடும்பத்துக்காக நீ நினைக்கிற. ஆனால் எனக்குள்ளேயும் என் மகனை பற்றின சிந்தனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஒன்னே மாதிரி கிடையாது. 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறதா, இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குறதா, இல்லை அவனுக்கு வந்து நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து 50 பவுன் நகையை போட்டு வீட்டுக்கு மகாலட்சுமி நம்ம கொண்டு வருவோம். எவ்வளோ விஷயத்தில் தெரியுமா நான் இருக்கேன். அதில் ஒரு துளியாவது நீ நினச்சி பார்த்துருக்கியா? 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு நான் அவனுக்கு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து பொண்ணு பார்க்குறத கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா நீ வந்து செய்கிற ஒவ்வொரு செயலையும் சம்மந்தக்காரவங்களோ இல்லை பொண்ணு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ உன் செயல்களை பார்த்தா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இன்னமும் உட்காந்துக்கிட்டு சுகையில் சுகையில் சுகையிலுன்னு நீ கேட்டால் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் உள்ள வீடியோக்களை எடுத்து நான் வந்து அந்த பாட்டு பாடினது, நீ வந்து இப்படி கும்மாளம் போடுற அவ கூட, முதுகில் பார்த்தா ஜாக்கெட்டுக்கு பின்னால் பாடி தெரியுது, தொப்புள் தெரியுது, நீ கட்டி பிடிச்சி காம களியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் மேலே பழிய போடுற. இங்கே வார், நான் ஒரு கலைஞன், நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞன். அவளும் அதே மாதிரி தான் மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது இந்த இதெல்லாம் பண்ணுறது அது வீடியோவோடு சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு 10 அடி கேப் இருக்கும், அது தெரியுமா? அதுக்கப்புறம் அவளை நான் தொடுவேனா? அவகிட்ட கேட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், மனசாட்சிப்படி சொல்கிறேன். அந்த வீடியோ போடுற வரைக்கும் தான் அவள் கூட நெருக்கம். கட்டி பிடிக்கிறதோ, முத்தம் கொடுக்குறதோ, இடுப்பை பிடிக்கிறதோ, எதுனாலுமே வீடியோக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட பாரு, அவள் கட்டிலுக்கு கீழே உட்காந்துருப்பா, நான் கட்டிலுக்கு மேலே உட்காந்துருப்பேன். டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். 10 அடி தூரத்தில் தான் என் மூச்சு காற்று கூட அவன் மேலே படாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது உனக்கு தெரியுமா? நீ உட்காந்துக்கிட்டு என்னமோ 2 பேர் கட்டி பிடிக்கிறீங்க, ஒரு கட்டின பொண்டாட்டி முன்னால் இப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன பழக்கம்னு கேட்குற? அது நடிப்பு. நம்ம வாழ்க்கை ரியல் வாழ்க்கை. இதை நீ புரிஞ்சுக்கிறணும். நீ தான் வந்த ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன், கன்னத்தை இப்படின்னு தொட்டதுக்கு எப்படி நீ ஓடுன? உன் காதில் போட்ட இந்த காதோரம் லோலாக்கு பாட்டுக்கோ எதுக்கோ காதை வந்து அப்படி துண்டி விடுறேன். உடனே வந்து நீ எவ்வளோ கோவப்பட்ட? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு சொன்னவ தானே. கட்டின பொண்டாட்டி நீயே என்னை விட்டு விலைக்கு போகிற. எங்கேயோ இருந்து வந்தவ என்னை வேணும்னு வர்றான். அதுதான் அவ, இதுதான் நீ. புரியுதா? நெருக்க எப்போ காட்டணும்? கட்டின புருஷன் கூட சேர்ந்து ஜோடியாக பக்கத்தில் நெருங்கி நின்று வீடியோ போட உனக்கு என்ன வலிக்குது? நீ வீடியோ போட்டுற இப்போ அப்போயாவது அது கூட வீடியோ போட்டா. இப்போ மொத்தத்துக்கு எதுவுமே இல்லை. வீடியோக்கு வேணா வர்றதில்லை, உட்காந்து ஷார்ட்ஸ் போடுவோம்னா வர்றதில்லை. எல்லாத்துக்கும் சுகைல். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்காரு. நான் கூட விளையாட்டுக்கு சொல்கிறாடாங்கன்னு பார்த்தேன். சீரியஸாகவே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில். நீ திருந்து. நீ இப்பயும் சொல்கிறேன், உனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு இடத்துல நீ வீடை பாரு. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா நான் தர்றேன், வாடகை கொடுக்கணுமா நான் பாதி தர்றேன், நீ பாதி போடு. ஏன்னா எனக்கு இங்கேயும் வாடகை கொடுக்குறேன், அங்கேயும் கொடுத்து என்னால் சமாளிக்க முடியாது. நான் கொடுக்குற 10,000 ரூபா அதில் வாடகையில் பாதியை கொடுத்துக்க. வீட்டு செலவுக்கு பலசரக்கு ஜாமானுக்கு மீதி 5,000 ரூபாயை வச்சுக்க. வீட்டு அட்வான்ஸுக்கு நீ கொடு. இந்த மாதம் வர்றதில்ல எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைலாம் முடிஞ்ச உடனே நான் அந்த அட்வான்ஸ் காசையும் திருப்பி நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன். ஓம் பழி எனக்கு வேணாம். நானும் அதில் அட்வான்ஸு பாதி காசு தர தயார். வீடை பார்க்க ஆரம்பி. சுடுகாட்டுக்கிட்ட இருந்து முதல்ல வீட்டை காலி பண்ணி வெளியில் வா. அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கிடுவோம். நான் வந்து இன்னமும் என் குடும்பம் வேணும்னு தான் நினைக்கிறேன். என் குடும்பம் தான் என்னை உதாசீனப்படுத்துது. என் மேலே எந்த தப்பும் இல்லை, சரியா? அது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஓகேவா? நான் இன்னைக்கு பேசுனதெல்லாம் 100க்கு 100 கரெக்டாக பேசியிருக்கேன். எனக்கு இப்போ தான் நிறைய சகோதரிகள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ணன் பேசினா எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்குது. அவள் தான் உட்காந்துக்கிட்டு இவர் அண்ணனை வந்து மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். ஆனால் நீ இன்னமும் உட்காந்துக்கிட்டு இந்த சாயங்காலம் 8 மணி லைவில் உட்காந்துக்கிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறது, முதல கண்ணீர் வடிக்கிறது, இன்னமும் நகை வாங்கிட்டீல. சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் நீ பதில் சொல்லிடு. நகை வாங்குறதுக்கு முன்னால் வரைக்கும் அழுத, அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு, லாஜிக்கு படி போனேன். ரைட்டு, எல்லாரும் பார்க்குறவங்க ஐயோ இந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் மொட்டை கழுத்தாக கிடக்குதே, இப்படி மூலியாக கிடக்குதே, இந்த அண்ணன் அங்கே வாங்கி சரஞ்சரமாக தொங்க விட்றாரே, கூத்தியாளுக்கு போய் எல்லாமே செய்கிறாரேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ 3 பவுன் நகை வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? முந்தா நாள்லேருந்து நானும் சூர்யாவும் கத்துறோம், கதறோம். யாராவது அவகிட்ட போய் கமெண்ட் போடுறீங்களா? ஏம்மா 3 பவுன் நகை வாங்கினீங்களம்மா, எங்கம்மா அந்த நகை போட்டு காட்டினியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இல்லையா? கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் மேலே குத்தம் சொல்கிறீங்க இல்லைங்க. உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். கமாண்டில் போய் கேளுங்க, வாங்கின பொருள் எங்கன்னு கேளுங்க. வாங்கி கொடுத்த தங்கச்சி பேரை ஒரு வார்த்தையாக சொன்னால? ஏற்கனவே 2-3 தடவை வாங்கி கொடுத்த மாத்திரம் பேரை சொல்லி வீடியோ போட்டு பகுமானமாக காட்டினால, சந்திரமுகி மாதிரி. இது நெச்சிச்சுடி, இது வந்து நெக்லஸு, இது வந்து பிளாட்டினம், இது வந்து தங்கம், என் மகனுக்கு மோதிரம், என் பேரனுக்கு பிரேஸ்லெட்டு காட்டினில. அப்போ இப்போயும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த 3 பவுன் நகை
வாங்கிட்டேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அதில் அவர் தலையிட்டுட்டார். அவங்க அண்ணன் பேரை காப்பாற்றுறதுக்காக ஒரு தங்கச்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இந்தாங்க இந்த கழுத்தில் போட்டிருக்கேன்னு காட்டினேன்னா நீ பொம்பளை. அப்போ வாங்குறதெல்லாம் வாங்கி முக்குன்னு வச்சுக்கிட்டு அப்படியே நாடக நீலி கண்ணீர் வடித்து முதல கண்ணீர் போட்டேன்னா இது எங்கே போய் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஓ வண்டவாள நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஓ ராணி வேஷம் கலைஞ்சு போச்சுல. இப்போ ஒரே வார்த்தை பார்த்துக்கங்க மக்களே, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. காசை வாங்கி வாங்கி நீங்கள் என்னைய சொல்கிறீங்க கவட்டைக்குள்ளே போடுறேன்னு, இவ காசை வாங்கி வாங்கி நகையாக சேர்த்து எங்கே கொண்டுகிட்டு போய் போகிறா. இப்போ பொம்பளை ஆம்பளை போய் ஒரு பொம்பளையோடைய கவட்டைக்குள்ளே போட்டாலும் தப்பு தான். அதே மாதிரி ஒரு பொம்பளை சம்பாரித்து கொண்டு போய் இப்போ இதில் என்ன டவுட் ஓடுதுன்னா, இந்த நகையெல்லாம் இப்போ எடுத்து சுகைலுக்கு பார்சல் பண்ணுறியா, இல்லை அவன் இலங்கையில் இருக்கானா இல்லை திருச்சியில் இருக்கானா? எனக்கு ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. திருச்சியில் தான் இருக்கிறதா எனக்கு தகவல் வருது. ஒருவேளை திருச்சியில் இருந்து நீ கொண்டு போய் அவனை பார்த்து சேமிச்சு அவன்கிட்ட கொடுத்து சேர்த்து வைக்கிறியா? நாளைக்கு நான் ஓடி வந்துட்டேனா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனா, நம்ம 2 பேருக்கு நாளைக்கு வாழ்க்கைக்கு தேவை, வாழ்வாதாரமாக இருக்கட்டும் சொல்லி நகையாக கொண்டு போய் சிறுக என் பேரை சொல்லி என் தங்கச்சி பிள்ளைகிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு எதுக்கு வேலைத்தனம் பண்ணுறியா? எனக்கு ஏதோ டவுட்டு ஓடுது. எனக்கு எதுவுமே சரியாக படலை. கவனமாக இருந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் ஏதோ ஒரு உள்குத்து நடக்குது. அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு வரும்போது யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. அண்ணே உங்களுக்கு படித்து சொன்னார், நீங்கள் கேட்காம இன்னைக்கு போய் இவ்வளோ தூரம் அவனுக்கு செஞ்சீங்க, அவன் உங்களுக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானான்னு சொல்லி என் தங்கச்சி பிள்ளைய சொல்கிற நாள் வெகு விரைவில் வரும். எழுதி வச்சுக்க, பார்த்துக்கலாம்.